இப்போ வந்து நம்ம கோல்டு சார்ட் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் என்ன இருக்குன்னு இன்னைக்கு செக் பண்ணிக்கலாம். சோ வெட்னஸ்டே இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு ஹை இம்பாக்ட் நியூஸ் இருக்கு. சோ கேடோட நியூஸும் யூஎஸ்டியோட நியூஸும் பிஎம்ஏ அண்ட் ரேட் நியூஸ் இருக்கு. ஒரு ஹை இம்பாக்டே கொடுக்கும். அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா ட்ரேட் பண்ணலாம். சோ கோல்டு வந்துடும். சோ கோல்டு வந்து ஒன் டேல நம்ம வைக்கிறப்ப மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் லோவர் லோ ஃபார்மேஷன் இருக்கு நம்மளுக்கு. சோ அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு புல் பேக் போயிருக்கு. சோ நேத்து வந்து ஒரு பியரிஷ் கேண்டலா ஃபார்மேஷன் நடந்திருக்கு. சோ செல்லிங் பிரஷர் இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து லோவர் டைம் ஃப்ரேம் 4 ஹவருக்கு போகலாம். சோ 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்டும் வரையும். சோ ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜோன்ல ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணும். சோ இந்த ஜோன்ல தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு 1814ல. சோ அதை விட்டுனா மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1853ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் நம்ம நியர்பை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணுவோம். சோ நியர்பைலன்னு பாக்குறப்ப உங்களுக்கு கீழே எடுத்துட்டு வந்து 1838ல நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி சப்போர்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1828ல உங்களுக்கு சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ ஒன்ஸ் இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம 30 மினிட்ஸ்ல நம்ம போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா தான் இருக்கு. மேலையும் உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா கீழே வந்து லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி 1827,500 அந்த ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மார்க்கெட் நம்மளுக்கு 1838 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா உங்களுக்கு 1845 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கீழே உங்களுக்கு 1827.500 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா உங்களுக்கு 1820 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. சோ ஒன்ஸ் நம்ம வந்து பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு என்ட்ரி எடுக்கிறது வெல் அண்ட் குட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட் நடந்துட்டு ப்ரீவியஸ் மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட லோ தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட ஹை தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸா வைப்போம்.